ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்னா, அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி, அவங்க முன்னாடி இன்டேக் பண்ண ஃபுட்டை விட கம்மியாக ஃபுட் இன்டேக் பண்ண வச்சுருவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிக் அடாப்டேஷன். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த 2 ஹார்மோனை பற்றி நமக்கு தெரியணும். விச் இஸ் லெப்டின் அண்டு கிரெலின். லெப்டின்றது என்னென்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற ஃபேட் அவைலபிலிட்டியை இது பண்ணி நம்மளோட பிரெயினுக்கு வந்து சொல்லி நம்மளோட ஃபில்னஸ் ஃபீலை கொடுக்குறது. அதாவது எனர்ஜி போதும்னு சொல்லி நம்மளோட ஹங்கர் ஹார்மோனை வந்து கம்மியாகும், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டை இன்டேக் பண்ண வைக்காமல். கிரெலின்றது வந்து ஹங்கர் ஹார்மோன், விச் இஸ் நம்மளுக்கு வந்து பசிக்கிறது, கிரேவிங்ஸ் கிரியேட் பண்ணுறது. இந்த லெப்டின்ற ஹார்மோன் வந்து எதில் செக்ரீட் ஆகும்னா, நம்மளோட ஃபேட் செல்ஸ்லேருந்து, நம்மளோட பாடி ஃபேட்டில் இருந்து ஃபேட் செல்ஸ் மூலயமா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் இதாகி நம்ம பிரெயினில் போய் இண்டிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபில்னஸ்ன்ற சென்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கேலரி டெஃபிசிட் அப்போ நம்ம ஆப்வியஸ்லி லோ கேலரி தான் எடுப்போம். ஸோ நம்ம பாடியில் உள்ள எனர்ஜி வந்து பத்தாமல் நம்மளோட ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியிலேருந்து நம்ம பாடி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா, இந்த லெப்டினோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். ஸோ நம்மளோட லெப்டின் ப்ரொடக்ஷன் பிரெயினுக்கு போய் கம்மியாகி நம்மளோட ஃபிட்னஸ் கொடுக்காம லெப்டின் லெவல் கம்மியாகிறதுனால என்னென்ன ஆகும்னா, நம்மளோட ஹங்கர் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிரும். அதே சமயம் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்து ஃபால் ஆகும். தைராய்டு ஹார்மோன்றது எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ஆக்சலேட்டர் மாதிரி. அதாவது மெட்டபாலிசம்க்கு எப்பப்போலாம் இந்த லெப்டின்ற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, தைராய்டு ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட மெட்டபாலிசம் ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணும். அதே சமயம் எப்போலாம் லெப்டின்ல ஹார்மோன் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ, தைராய்டு ஹார்மோனும் கம்மியாகி நம்மளோட மெட்டபாலிசம் ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ இப்போ வந்து லெப்டினோட ப்ராசஸ் ஹார்மோன் கம்மியாகி நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோனோட லெவலும் கம்மியாயிரும். இதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஸ்லோ மெட்டபாலிசம் ஆகும். இந்த ஸ்லோ மெட்டபாலிசமால் என்ன யூஸ்னா, நம்ம இன்டேக் பண்ணுற கம்மி கேலரியை வச்சு நம்மளோட பாடி வந்து சர்வை பண்ணும். மற்ற யூசேஜ் நம்ம நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இன்டென்ஸான ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி. ஓகே, இதுதான் வந்து மெட்டபாலிசம் அடாப்டேஷன். இப்போ ஒரு டவுட் வரலாம், லெப்டின்ற ஹார்மோன் இருந்தால் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமே ஃபில்னஸ் ஃபீலை கொடுத்து நம்மளை சாப்பிட விடாமல் பண்ணிடுமே. ஆனால் அதில் ஒரு இது இருக்குது. என்னென்னா, நம்மளோட லெப்டின் ப்ராடக்ட்ஸை வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகுதோ, விச் இஸ் ரொம்ப அதிக ஃபேட் பர்சன்டேஜ் ஏறுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம பிரெயினில் வந்து லெப்டின் சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாயிரும். அப்படி கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட பிரெயினால் ஃபில்னஸ்ன்ற ஃபீலை வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பவும் உடனே பசிக்கும். அதே மாதிரி இந்த மெட்டபாலிசம் அடாப்டேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமே நடக்காது. இது நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் கரெக்டான கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும்.